ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் யூரின் எப்படி ஃபார்மேஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக படித்தோம். இதுக்கு அடுத்தது ஒரு சில அனிமல்ஸில் மட்டும் யூரின் கான்சன்ட்ரேட்டடாக உருவாகும். அது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஃபார்மேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் யூரின், அடர்த்தியான திக்கான யூரின். The formation of concentrated use accomplished by kidney using counter current mechanism. Counter current அப்படின்னா கீழே இறங்கி மேலே ஏறுனா அதுக்கு பேர் கவுண்டர் கரண்ட். பாரு, இங்கே கீழே வரும், இங்கே மேலே போகும். இப்படி ஆப்போசிட்டாக இருந்தால் அதுக்கு பேர் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பேர். சரி, நம்ம லூப் ஆஃப் ஹென்ரியில் அப்படி தானே இருக்குது. லூப் ஆஃப் ஹென்ரியில் பார்த்திங்கன்னா இங்கே யூரின் கீழே வரும், இங்கே மேலே போகும். இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா அதுக்கு பேர் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம் இருக்கிறதுனால தான் யூரின் கான்சன்ட்ரேஷன் வருவாங்க. த மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஹென்ரி லூப் டு கான்சன்ட்ரேட் சோடியம் அண்டு குளோரின். சோடியமும் குளோரினும் அதிகமாக உள்ளே சேர்த்த யூரினை உப்புத்தன்மை அதிகமாகி கான்சன்ட்ரேட்டடாக மாறிக்கிட்டே வருது. சரிங்களா? There is low osmolality near the cortex and high osmolality towards medulla. இங்கே பாருங்கள், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இதுதாங்க குளோமெருலஸ், இது ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப், இது யூசேப்டு ஹென்ரி லூப். சரியா? இதில் ஆஸ்மாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஸ்மாலிட்டி அழுத்தம் 300 mmHg, இங்கே 300 mmHg, இங்கே 400, இங்கே 500, இங்கே 900, இங்கே 1200. இதுதாங்க ஆஸ்மாலிட்டி. அதாவது இங்கே அதனோட அழுத்தம் கம்மியாக இருக்கும். கீழே இறங்க 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 அதனோட அழுத்தம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆஸ்மாலிட்டி அப்படிங்கிற அழுத்தம். இந்த லாஸ்ட்டில் 1000. இப்போ ஒரு பைப்பில் தண்ணி ஊற்றினீங்கன்னா தண்ணி எங்கே போய் நிற்கும்? இங்கே தான் நிற்கும். அப்போ இங்கே தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதுதான் ஆஸ்மாலிட்டி. சரியா? அதே மாதிரி மேலே ஏற ஏற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். 90, 900, 400, 200, 100, இங்கே 100, அப்புறம் இங்கே போக அதிகமாகும். இதுதான் ஆஸ்மாலிட்டி வேரியேஷன். இது கிட்னியோட கார்டெக்ஸ் பகுதியில் ஆஸ்மாலிட்டி கம்மியாகவும், கிட்னியோட மெடுல்லா பகுதியில் ஆஸ்மாலிட்டி அதிகமாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்படி ஆஸ்மாலிட்டி வேறுபாடு இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், வாட்டர் மாலிகுல் எல்லாம் வெளியில் போயிடுது. வாட்டர்லாம் எடுத்துகிட்டு என்ன ஆகும்? கான்சன்ட்ரேட்டடாக மாறிடும். யூரின் கான்சன்ட்ரேட் ஆகுமா? ஓகேங்களா? இந்த பக்கம் போகிறப்ப சோடியம் குளோரைடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிடும். சோடியம் குளோரைடு வெளியே போனாலும் என்ன ஆகும்? இன்னும் கான்சன்ட்ரேட்டடாக. சரி, இந்த மாதிரி பிளட்டு யூரின் கான்சன்ட்ரேட்டாக மாறிக்கிட்டே வருது. இதுக்கு பேர் தான் ஆஸ்மாலிட்டி. சரிங்களா? கொடுத்துருக்கோம் பாருங்கள். த லோ ஆஸ்மாலிட்டி நியர் த கார்டெக்ஸ். கார்டெக்ஸ் பகுதியில் ஆஸ்மாலிட்டி கம்மியாகவும், மெடுல்லா பகுதியில் அதிகமாகவும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தீஸ் ஆஸ்மாலிட்டி மெடுல்லா டியூ டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் சொல்யூட் டிரான்ஸ்போர்ட் இன் மெயின்டைன்டு பை தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லூப் ஆஃப் ஹென்ரி. இந்த ஆஸ்மாலிட்டி வேறுபாடு அடைவதற்கு காரணம் அதில் யூரின் இருக்கிற சொல்யூட் திரவ பொருட்கள் சேஞ்ச் ஆகிறதுனால தான். த கலெக்டிங் டெக்ட் அண்ட் வாசா கலெக்டிங் டெக்ட்லேயும் வாசா உள்ளே போகிற பிளட் வெசல். இந்த பிளட் வெசலில் எல்லாம் உறிஞ்சி எடுக்கிறதுனால தான் யூரின் கான்சன்ட்ரேட்டாக மாறிட்டுருக்கு. தீஸ் அரேஞ்ச்மெண்ட் அலோஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் solute from the filtrate to the interstitial fluid. interstitial fluid அப்படின்னா பிளட், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? இப்படி பண்ணுறதுனால தான் மூவ்மெண்ட் ஆஃப் solute from filtrate, குளோமெருலர் ஃபில்ட்ரேட்லேருந்து உறிஞ்சி எடுத்துக்கொள்ளப்படுது. The transmission between proximal convoluted tube and descending loop of Henle osmolality interstitial fluid similar to the blood about 300 nanometer. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஆஸ்மாலிட்டி ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூப்பில் 300 இருக்குது. அதே மாதிரி டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப்புக்கு போகிறப்போ 300 இருக்குது. 2 கார்டெக்ஸ்லேயும் 300 இருக்குது. அதனால் இந்த இடத்துல ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே ஆஸ்மாலிட்டி வேறுபாடு அடைகிறதுனால தான் பொருளோட எண்ணிக்கை மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ், த டைம் ஃப்ளூயிட் என்டர்ஸ் டிசெண்டிங் லூப், கீழே இறங்குற லூப்புக்குள்ளே என்ட்ரி ஆகுது. Water moves from the lumen into interstitial fluid and osmolality of the interstitial fluid decrease. அதாவது டிசெண்டிங் லூப்பில் போகிறப்ப வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வெளியே போக ஆஸ்மாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. ஆஸ்மாலிட்டி ஆஃப் interstitial fluid osmolality குறையுது, ஆனால் ஃப்ளூயிடோட ஆஸ்மாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது.
The contract dilation of the region is ascending limb is actively pump solid from the lumen of the intestinal fluid and osmotic increase in 1200 mm. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர 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 அதிகமாகி 1600 வந்து நிற்கிது. சரியா? பம்ப்ஸ் இன்ட்டு சொல்யூஷன் இன்ட்ரெஸ்ட் மெடுலா வந்து ரீச் ஆகிறப்போ 1700 OSM வந்துடுது. திஸ் மிஸ்மேட்ச் பிட்வீன் வாட்டர் அண்ட் சால்ட்ஸ் கிரியேட் ஆஸ்மோட்டிக் கிரியேட் இன்ட்டு மெடுல்லா. இந்த மாதிரி இருக்கிறதுனால ஆஸ்மாலிட்டி வேறுபாடு அடைஞ்சு மெடுல்லாவை நோக்கி போகிறப்போ ஆஸ்மாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. These osmotic gradient due to the permeability of collecting duct and urea. இது வந்து கலெக்டிங் டக்டில் யூரியா அப்சர்வ் பண்ணுறதையும் இது தீர்மானிக்கிறது. இது போக வாசா ரெக்டா அப்படிங்கிற பிளட் வெசலும் மெயின்டைன் த மெடுலரி ஆஸ்மாட்டிக் வயா கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர். இந்த வாசா ரெக்டாவும் இந்த ஆஸ்மாட்டிக்கில் வழியாக வரக்கூடிய கவுண்டர் எக்ஸ்சேஞ்சும் பிளட் ஃப்ளோவை ஆஸ்மாலிட்டி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு, மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. த ஃப்ளோ ஆஃப் தி பிளட் த்ரூ த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் வாசரெக்டர் பிளட் வெசல் இஸ் கால்ட் அஸ் கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். ஓகேங்களா? பை பேசிவ் டிரான்ஸ்போர்ட். பேசிவ்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரி, எனர்ஜியில் இது தேவையாமல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். The counter current exchanger where a vasorector preserves the medullary gradient while removing reabsorbed water and solids. தண்ணியும் வாட்டர் மாலிகுலும் சொல்யூட்ஸும் உறிஞ்சப்படும் பொழுது மெடுலரி கிரேடியண்டில் ஒரு ஸ்டேபிளை மெயின்டைன் பண்ணுது. எது? வாசாரெக்டா. தி சிஸ்டம் டு நாட் ப்ரொடியூஸ் ஆஸ்மாட்டிக் கிரேடியன்ட். இந்த வாசாரெக்டா வந்து ஆஸ்மாட்டிக் கிரேடியண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது, ஆனால் மெடுல்லாவை அது அதிகப்படியான உறிஞ்சப்படாமல் பாதுகாக்கும். பட் ப்ரொடக்ட்ஸ் மெடுல்லாவை பாதுகாக்குது. எப்படி? ரிமூவல் ஆஃப் எக்ஸஸ் சால்ட் ஃப்ரம் தி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அண்ட் ரிமூவ் தி ரீஅப்சர்வ்ட் வாட்டர். தண்ணியும் சால்ட்டையும் தேவைப்படும் போது உள்ளேயும் வெளியே அனுப்பி மெடுல்லா பகுதியில் பிரச்சனை வராமல் இது மெடுல்லாவை பாதுகாக்குது. த வாசாரெக்டா லீவ் கிட்னி ஃப்ரம் தி ஜங்ஷன் பிட்வீன் தி கார்டெக்ஸ் அண்ட் மெடுல்லா. கார்டெக்ஸுக்கும் மெடுல்லாவும் நடுவில் தான் வாசாரெக்டா ப்ரெசென்ட் ஆகுது. அது எல்லாத்துக்கும் தெரியும். தி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் அட் த பாயிண்ட் ஆஃப் ஆஸ்மாட்டிக் பிளட். இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்டு ஆஸ்மாட்டிக் பாயிண்டில் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்டும் ஃபில்ட்ரேட்டும் ஐஸு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டுலேயும் வேறுபாடு இல்லாமல். When the blood leaves in the efferent arteriole enters into vasorecta, osmotic in medulla increase 1000 good. பாருங்க, வாசாரெக்டாங்கிறது இங்கே வரக்கூடிய பிளட் வெசல்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 1200 இருக்குது. அப்படியே தான் இருக்குது. அண்டு ரிசல்ட்ஸ் டு பேசிவ் அப்டேக் ஆஃப் சொல்யூட்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் வாட்டர் டிசெண்டிங் வாசாரெக்டா. டிசெண்டிங் வாசாரெக்டாவில் சொல்யூட்ஸு பேசிவ் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக சொல்யூட்ஸ் எல்லாம் வாசாரெக்டாக்குள்ளே வரும். சரி, ஏன்னா 1200 mm OSG ப்ரெஷர் இருக்கிறனால. ஏஸ் த பிளட் என்டர்ஸ் இன்டு கார்டெக்ஸ். இதுவே கார்டெக்ஸ் வரப்போ ஆஸ்மாட்டிக் பிளட் டிகிரீஸ் 3 mm. பாருங்கள், மிடுல்லாவில் இருக்கும்போது 1200 ஆஸ்மாலிட்டி, கார்டெக்ஸில் இருக்கும்போது 300 mm கார்டெக்ஸ். இந்த மாதிரி மாறி மாறி வருதுன்னு சொல்கிறாங்க. அண்டு பிளட் லாஸ் சொல்யூட்ஸ் கெயின்ஸ் வாட்டர். இங்கே வரும்போது தண்ணி உள்ளே போகுது, அங்கே இருக்கும்போது தண்ணி வெளியில் வந்துடுது. அட் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கலெக்டிங் டெக்ட் கான்சன்ட்ரேட்டட் யூரின். ஃபைனலாக யூரின் உப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு கான்சன்ட்ரேட்டாக மாறிடுது. ஹியூமன் கிட்னி கேன் ப்ரொடியூஸ் யூரின் நியர்லி 4 times கான்சன்ட்ரேட் தி இன்டர்ஸ்டிஷியல் ஃபில்ட்ரேட் ஃப்ளூயிட். உள்ளே இருக்கிற திரவத்தை விட 4 மடங்கு உப்புத்தன்மை கான்சன்ட்ரேட்டட் யூரினை மனிதனால் உற்பத்தி செய்ய முடியும். எப்போ? வெயில் காலத்தில். சரிங்களா? இதுக்கு அடுத்தது ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷன். கிட்னி வந்து எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. இதையும் சரி பண்ணுறதுக்கு பல பேர் உள்ளே வருவாங்க, பல பேர் வெளியில் போவாங்க. சரியா? பல பேர் உள்ளே வருவாங்க, பல பேர் வெளியில் போவாங்க. யாரெல்லாம் உள்ளே வராங்க, யாரெல்லாம் கிட்னி கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு 4-5 சிஸ்டம் இருக்குது. அந்த 4-5 சிஸ்டத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏடிஹெச் அண்ட் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். ஏடிஹெச் அப்படின்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேர். ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஹார்மோன் இங்கே படித்த மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். இது வந்து பிட்யூட்டரி கிளாண்டில் நியூரோ ஹைப்போபைசிஸில் செக்ரீட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். நியூரோ ஹைப்போபைசிஸ் 2 ஹார்மோன்ஸ் இருக்கும். ஒன்று
ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன், இன்னொன்று ஆக்சிடோசின் ஹார்மோன். ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் வாசோப்ரெசின் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த ஹார்மோன் குறைபாடுனால டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிற நோய் வருதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தாலும் அதை எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கிட்னி இஸ் எஃபிஷியன்ட்லி மானிட்டர்டு. இந்த கிட்னியோட செயல்பாடை மிக தீவிரமாக மானிட்டர் பண்ணுறது ஹார்மோனல் ஃபீட்பேக் கண்ட்ரோல் மெக்கானிசம். ஃபீட்பேக்னா என்ன? ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி எப்படி நடந்ததுன்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபீட்பேக் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் மூலிமா ஹார்மோன் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். இன்வால்விங் ஹைப்போதலாமஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து கிட்னியோட செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணும். இது போக ஜஸ்டா குளோமருலர் அப்பாரட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கிட்னிக்கு உள்ளார போகக்கூடிய அஃப்ரண்ட் ஆர்ட்ரியோலோட டியூப் உள்ளார இருக்குது. இதுவும் கண்ட்ரோல் பண்ணும். சர்டன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஹார்ட்டும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும் கொஞ்சமாக. சரியா? ஹார்ட்டும் கொஞ்சம் கிட்னியோட செயல்பாட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படின்னா ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் அப்படின்னா பிளட்டில் ஏதாவது தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா, சால்ட்டு கம்மியாகிடுச்சுன்னா, சோடியம் கம்மியாகிடுச்சுன்னா, பொட்டாசியம் கம்மியாகிடுச்சுன்னா சென்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ். இன் ஹைப்போதலமஸ். இது எங்கே இருக்குது? ஹைப்போதலமஸில் இருக்குது. ஹைப்போதலமஸ் எங்கே இருக்குது? மூளைக்கு மேலே இருக்குது. இது வந்து பிளட்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆர் ஆக்டிவேட்டட் பை சேஞ்சஸ் இன் பிளட் வால்யூம். பிளட்டோட வால்யூமில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா இந்த ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் கண்டுபிடிச்சி ஹைப்போதலமஸுக்கு சொல்லிடும். பாடி ஃப்ளூயிட் வால்யூம் அண்ட் அயானிக் கான்சன்ட்ரேஷன். பாடி ஃப்ளூயிட் வால்யூம் சேஞ்சஸ் ஆனாலும் சரி, அயன் கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் ஆனாலும் சரி, உடனே இந்த ஆஸ்மோட்டர்ஸ் கண்டுபிடிச்சி ஹைப்போதலமஸ்க்கு சொல்லிடும். அண்ட் தேர் இஸ் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் தி பாடி. உடம்புலேருந்து தண்ணி அதிகமாக வெளியில் போச்சுன்னா we are an increase in the blood pressure. உடம்புலேருந்து தண்ணி அதிகமாக வெளியே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உடனே இந்த ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் செக் பண்ணி ஹைப்போதலமஸுக்கு சொல்லும். ஹைப்போதலமஸ் அதை வாங்கிக்கிட்டு நேராக நியூரோ ஹைப்போபைசிஸ், பிட்யூட்டியில் இருக்கிற நியூரோ ஹைப்போபைசிஸை தூண்டி விடும். என்னென்னு தூண்டி விடும்? ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோனை செக்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி தூண்டி விடும். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் வாசோப்ரெசின். ஓகேங்களா? இதுக்கு பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி பேர். செக்ரீட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு. செக்ரீட் ஆகிறது ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக். ஓகேங்களா? இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க பாருங்கள். உடம்புலேருந்து தண்ணி அதிகமாக வெளியில் போயிடுச்சுன்னா, சரி, உடம்புல அதில் வந்து தண்ணி அதிகமாக வெளியில் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ரெஷர் அதிகமாகிடும். ப்ரெஷர் அதிகமாகிறத ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் ஹைப்போதலமஸ்குள்ளே இருக்குது. அதை செக் பண்ணி ஹைப்போதலமஸ்க்கு சொல்லும். ஹைப்போதலமஸ் உடனே பிட்யூட்டியில் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய நியூரோ ஹைப்போஸை தூண்டி விட்டு ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கும். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் வாசோப்ரெசின். இப்படி நடந்தால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக். உடனே ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் எங்கே போகும்? கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராக்சிமல் டிஸ்டல் கன்வெர்டர் டியூபுக்கு போய் அங்கே போய் ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டரை அப்சர்வ் பண்ணணும் வைக்கும். இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் அக்வாபோரின்ஸ் அதிகப்படுத்தி வாட்டரை அப்சர்வ் பண்ண வைக்கும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்? தண்ணி அதிகமாக உள்ள உடம்புல எடுத்துக்கும், ஒன்று ஈக்குவல் ஆகிடும். த மெம்பரன்ஸ் ஆஃப் டிஸ்டல் கன்வெர்டர் டியூப் இஸ் கலெக்டிங் டியூ டு கலெக்டிங் டக்ட் மூலிமா உடம்புல தண்ணி அதிகமாக உறிஞ்சி எடுத்து உடம்புக்குள்ளே தண்ணி கொண்டு வந்துடும். அப்போ முதல்ல கம்மியாக இருக்கிறது இப்போ பேலன்ஸ் ஆகிடும். These increased aquaporins cause movement of water from the lumen into the interstitial cells. இந்த ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் aquaporins இன்க்ரீஸ் பண்ணுறதுனால சரி உடம்புக்குள்ளே தண்ணி அதிகமாக உள்ள வந்து சேர்ந்தது சரியாயிடுது. They are preventing excess loss of water by diuresis. Diuretisனால் காஞ்சி போகிறது. சரியாது? காஞ்சி போகிறது தடுக்கும். when you drink excess amount of water, நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஜூஸ் அதிகமாக குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் உடனே செக் பண்ணும், ஹைப்போதலமஸ்க்கு சொல்லும். சரியா? இது உடனே நோ லாங்கர் ஸ்டிமுலேட்டட் பை ரிலீஸ் ஆஃப் ஏடிஹெச் ஹார்மோன். இது ஏடிஹெச் ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லும். சப்ரஸர்னால் நிறுத்தி வைக்க சொல்லும். ஃப்ரம் நியூரோ ஹைப்போபைசிஸ். இதுக்கு பேர் நெகட்டிவ் ஃபீட்பேக். உடனே என்ன பண்ணும்? இந்த ஏடிஹெச் போய் அக்வாபோரன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடும். கலெக்டிங் டக்ட்ஸ் மூவ் இன்டு சைட்டோபிளாசம். தீஸ் மேக்ஸ் கலெக்டிங் டக்ட்ஸ் இம்பெர்மியபிள் டு வாட்டர். இப்படி அக்வாபோரன்ஸ் எல்லாம் மூடிச்சுன்னா என்ன ஆகும்? தண்ணி உடம்புக்குள்ளே உறிஞ்சாது. அண்ட் எக்ஸஸ் ஃப்ளூயிட் ஃப்ளோ டவுன் டு கலெக்டிங் வித்தவுட் வாட்டர் லாஸ். இதனால் என்ன? தண்ணி உறிஞ்சப்படாது, தண்ணி அதிகமாக வெளியில் போயிடும். ஜூஸ் குடிச்சிங்கன்னா தண்ணி அதிகமாக வெளியில் போகும். ஹென்ஸ் டைல்யூட் யூரின் ப்ரொடியூஸ்டு மெயின்டைன் தி பிளட் வால்யூம். இதனால் யூரின் தண்ணியாக போகும், ஜூஸ் அதிகமாக குடிச்சிடும்.
vasopressin secretion is controlled by positive and negative feedback mechanism. இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது, நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் இருக்குது. Defect in ADH receptors inability to secrete ADH leads to the condition is called diabetes insipidus. அந்த ஆஸ்மோ ரிசெப்டார்ஸ் வந்து அந்த சென்ஸ் பண்ண முடியலன்னா அந்த நோய்க்கு பேர் டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு சொல்லி பேர். கேரக்டர்ஸ்ட் பை எக்ஸசிவ் த்ரெட், இவங்க வந்துச்சுன்னா அதிகமாக தாகம் இருந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்கிரேஷன் ஆஃப் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டைல்யூட் யூரின் ரிசல்ட்டிங் டீஹைட்ரேஷன் ஃபால் இன் பிளட் ப்ரெஷர். இந்த ஏடிஎஸ் வந்துருச்சுன்னா தண்ணி அதிகமாக அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் தண்ணி அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி அதிகமாக குடிச்சிட்டே இருக்கிறனால எல்லா தண்ணி வெளியில் போயிடும், உடம்பு காஞ்சி போயிடும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிரும். ஓகேங்களா?